வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்தோட எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வெளியிட்ட வரவு செலவு கணக்கு 2022-23க்கானது 23-24 ரெண்டு ஆண்டோடைய வரவு செலவு கணக்கு இருக்கு. பாருங்க, ரோடு போட்டதுக்கான செலவு 2022ஆம் ஆண்டு 7 கோடியே 3 லட்சம், 2023 ஆண்டு 7 கோடியே 46,57,486 ரூபா. 2023ஆம் ஆண்டு ரோடு போட்டதுக்கான செலவு 7 கோடியே 46,57,486. அதே பாருங்க 2024ஆம் ஆண்டு அதே 7 கோடியே 46,57,486. 2023க்கு ஒரே கணக்கு தான், 2024க்கு ஒரே கணக்கு தான். யாரு? கீழையூர் திமுகவினுடைய தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேளாங்கண்ணி விஞ்ஞானி ஐயா தாமஸ் ஆல்வா எடிசன் போட்ட கணக்கு. திங்கிறா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறீங்களா? இந்த குடிநீர் தமிழ்நாடு திரும்ப ஆகணுமா? யோசிச்சு பாருங்க. நான் ப்ரூஃப் எல்லாம் பேசல, உங்க எக்ஸிக்யூட்டிவ் உங்க ஈவோ கொடுத்த ஆதாரம். நான் இங்கதான் இருப்பேன். பதில் சொல்லுங்க. சாலை போடுறதுல ஊழல், லஞ்சம், திங்கிறது, மக்களுக்கு வரக்கூடிய வரி பணத்தை தின்னு கொளுத்துட்டாங்க திமுக காரங்க, அதிமுக காரங்க. திரும்ப நான் நல்லாட்சி தருவேன்னு சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். காரணம் என்ன? நாம எல்லாம் அரசியல் விழிப்புணர்வு அற்று இருக்கிறோமா? நீ கணக்கு இருப்ப ராஜா, உனக்கு தெரியாது. 2024க்கு அப்புறம் 2024 நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கார்த்திகான ஒரு வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி இறக்குவாரு அப்படின்னு உனக்கு தெரியாம போயிருச்சு. 2026ல எங்க பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில விவசாய சின்னத்துல கார்த்திகான ஒரு காட்டா வந்து போட்டிடுவா. உங்க ஊழல் கணக்கெல்லாம் வெளியிடுவான்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. திமுக ஓட்டு போடணும் துடிக்கிறவங்க, கதிரவாள் சின்னத்தை செவத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறவங்க, பதில் சொல்லுங்க. 2 ஆண்டு ஒரே செலவு கணக்குங்க. 3 வருஷமா 7 கோடி கணக்கு போட்டு பாருங்க. மொத்தம் 22 கோடி ரூபாய் வேளாங்கண்ணில சாலை வசதி செய்யறதுக்கு இருக்காங்க. அது இருக்கா? இந்த கட்சி தான் ஓட்டு போட துடிக்கிறீங்க. செவரெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அந்த செவத்துல மாட்டு சாணியை தட்டி வச்சாலும் வெயில்ல காஞ்சி வரட்டியாக நமக்கு இந்த கேஷ்ல காலத்துல பயன்படும். நமக்கு வறுமையை பரிசீலித்த கட்சி இதுக்கே செவர்தான் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நான் கீழூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டா நான் செய்யற ஒரே ஒரு வேலை, 89 ஊராட்சிகளுக்கும் இருக்கிற போர்க்கால அடிப்படையில் நீர்நிலைகளை தூர்வாருவேன். உறுதியா செய்வேன், நேர்மையாக வேலை செய்வேன். நான் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன். என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வாகன கடன், வங்கி கடன், வீட்டு கடன் எல்லாமே இருக்கு. பதிவிறக்கம் பண்ணி பாருங்க. எனக்கு 5 ஆண்டுகள் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏயாக பணியாற்றுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் 5 ஆண்டுகள் கழிச்சு 2031 என் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட சொத்து சேர்க்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு உங்களிடம் உரிமையோட விவசாயத்துக்கு வாக்குகளை நான் கேட்கிறேன். சேர்க்க மாட்டேன். எனக்கு எந்த தேவையில்லை. என்ன தேவையில்லை? அண்ணன் சொன்னாங்களே, பள்ளிவேல சொன்னாங்களே, இது டெபிசிட்டான தொகுதி. இங்க வருமானமே கிடையாதுன்னு சொல்றாங்க அரசாங்கம். வறுமையின் கோர புடியில இருக்க தொகுதி. அந்த முதன்மை தொகுதியாக, நம்பர் 1 தொகுதியாக இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை நான் மாற்றி காட்டுவேன். ஏன் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்லாம் கேட்காதீங்க. எனக்கு திருக்குறள்ல 1330 குறள் எனக்கு பிடித்த ஒரே குறள் தான். தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதம், தெய்வத்தாலே முடியாது என்ற விட்ட காரியத்தை எடுத்து முடிப்பதுதான் நாம் தமிழர் கட்சி புலிப்படையினுடைய சாதனை. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தோம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டோம். இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த